உலகத்தில் செடி கொடிகள் வளர, வெப்பம் தணிய மழை அவ்வப்போது பெய்கிறது. இந்த மழை பெய்ய தொடங்கி சில சமயங்களில் தேவைக்கு மிஞ்சி பெய்து அணை உடையும் அளவுக்கு, குளங்கள் உடையும் அளவிற்கு, நாட்டில் உள்ள சில பகுதிகள் அழியும் அளவுக்கு, ஜனங்களுக்கு உயிர் சேதத்தையும் கொடுத்து சேதத்தை உண்டாக்கும் அளவிற்கு மழை பெய்கிறது. அப்படிப்பட்ட மழை சில காலம் பெய்யாமல் இருந்தாலும் பூமி வெப்பமடைந்து பயிர்கள் கருகும் அபாயம் உண்டாகிறது, விவசாயம் பாதிக்கிறது, நிலத்தடி நீர் வற்றி தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு அதனாலும் அழிவுகள் பல விதங்களில் வருகிறது. இப்படி மழை பெய்தாலும் அழிவு, மழை பெய்யாவிட்டாலும் அழிவு என்ற கொடிய அழிவு ஏற்படுவதால் நாம் இப்படி ஒரு காரியம் நடத்த என விண்ணப்பம் பண்ணலாமே என்கிற எண்ணம் தோன்றவே இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பூமியிலிருந்து மூடுபனி எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால், நீதிமானாகிய நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் பாவத்தில் வெறி கொண்டு நடந்ததால் மழையை பெய்ய பண்ணி பூமியை மொத்தமாக அழித்தார். இந்த விஷயம் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார் என்று எழுதியிருக்கிறது. இப்படி தேவன் மழையினால் பூமியை அழிப்பதற்கு முன்பே மூடு பனியினால் பூமியை நனைத்து மனுஷனுக்கு தேவையான உணவுப் பொருட்களை விளைவித்திருக்கிறார் என்றும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே மழைக்கும் வெயிலுக்கும் தப்ப பூமியை மூடு பனியினால் நனைத்து மனுஷ ஜாதிகளுக்கு தேவையான சீதோஷ்ண நிலை கிடைக்க யாவரும் விண்ணப்பம் பண்ணுவோம். இது ஒரு விசுவாசத்தின் வர்த்தனை கூட ஆகும். இது ஒரு எழுப்புதலான விசுவாசம் என்று கூட கூறலாம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.